welcome back to our channel. இந்த வீடியோவில் காரோட ஃபியூஸான டேல் லேம்பை எப்படி ஈஸியாக மாற்றலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரங்கு திறந்தோன்னா டேல் லேம்புக்கு பக்கத்தில் 2 கேப் இருக்கும். இந்த கேப்பை ஏதோ ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார தான் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை கட்டினதுக்கப்புறம் லேசாக அந்த டேல் லேம்ப் செட்டை புஷ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இந்த மாதிரி பல்பை நம்ம வெளியே புல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பல்பை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கருப்பாக இருக்குது அப்படின்னா ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கழட்டின பல்பில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை மேட்ச் பண்ணி கடையிலேருந்து ஸ்பேர் பல்பு வாங்கிக்கலாம். இப்போ புது பல்பை ஹோல்டரில் மாட்டிட்டு டேல் லேம்ப் செட்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 லாக் இருக்கும். இந்த 2 லாக்கும் கரெக்டாக காரில் வச்சு புஷ் பண்ணிங்கன்னா டேல் லேம்ப் செட்டு காரில் ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி காரை ஸ்டார்ட் பண்ணி பல்ப் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். வேறு கார் மாதிரி இருக்க வேறு லாக் செட்டப் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்க்ரூ மாட்டிட்டு கேப்பை போடணும்னா ஒர்க் டன். நீங்கள் கடையில் போய் பண்ணிங்கன்னா $50 மேலே வரும். ஆனால் இதே மாதிரி நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சால் நம்ம காசு மிச்சம் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.